யோவாபின் மரணம். நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். யோவாப் அப்சலாமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்றும் இதோ பலிபீடத் தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டபோது சாலமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவன் மேல் விழு என்றான். பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து, வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய், யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொன்னான். அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமாய் யோவாப் முகாந்திரமில்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமுள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்தப்பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. இப்படியே அவர்களுடைய இரத்தப்பழி என்றும் யோவாபுடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும் தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவது என்றான். அப்படியே யோய்தாவின் குமாரன் பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்திரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான். சாலமோன் யோவாபின் பழைய பாவங்களை நியாயம் தீர்த்து அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். சாலமோன் ஆசாரியனாகிய அபியத்தாரை தண்டிக்கிறார். கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு அபியத்தாரை தள்ளி போடுகிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டு யோவாப் பயந்து நடுங்கிறான். யோவாபும் அபியத்தாரும் சேர்ந்து சாலமோனுக்கு விரோதமாக சதி பண்ணினார்கள். சாலமோன் அபியத்தாரை தண்டித்ததினால் அடுத்து தனக்கும் தண்டனை வரும் என்று நினைத்து யோவாப் பயப்படுகிறான். அபியத்தாருக்கு நடந்த இந்த சம்பவம் யோவாபுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போது யோவாப் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொள்கிறான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போட்டார் என்னும் செய்தி யோவாபுக்கு தெரிய வருகிறது. அடுத்தது தனக்கு தண்டனை கிடைக்கும் என்று யோவாப் எதிர்பார்த்து பயப்படுகிறான். ஆகையினால் யோவாப் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொள்கிறார். அதோனியாவும் சாலமோன் ராஜாவானவுடன் இதுபோல பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டவன்தான். சாலமோன் அப்போது அதோனியாவை தப்பவிட்டார். ஆனால் இப்போதோ சாலமோன் பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக் கொண்டிருக்கும் யோவாபை தப்பவிடவில்லை. சாலமோன் பெனாயாவை அனுப்பி யோவாபை கொன்று போடுகிறார். சாலமோன் அதோனியாவை கொன்று போட்டார். அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போட்டார். சாலமோன் அடுத்து தன்னையும் தண்டிப்பார் என்று யோவாப் பயப்படுகிறான். அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொள்கிறான். யோவாப் பலிபீடத்திலே தனக்கு அடைக்கலம் தேடுகிறான். யோவாப்பை பற்றிய செய்தி சாலமோனுக்கு அறிவிக்கப்படுகிறது. யோவாப் அப்னேரையும் அமாசாவையும் கொன்று போட்டவன். ஆகையினால் யோவாப் பலிபீடத் தண்டையிலே நின்றாலும் அவனை கொன்று போடுமாறு சாலமோன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்றும் இதோ பலிபீடத் தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போது சாலமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவன் மேல் விழு என்று சொல்லுகிறார். யோவாப் அதோனியாவின் பட்சமாய் சாய்ந்திருந்து சாலமோனுக்கு விரோதமாக சதி பண்ணினான். அவன் எனக்கு விரோதமாக செய்த பாவத்தை சாலமோன் பெரிய குற்றமாக நினைக்கவில்லை. ஆனால் யோவாப் அப்னேரையும் அமாசாவையும் கொன்று போட்டது சாலமோனுடைய பார்வையில் மிகப்பெரிய குற்றமாயிருக்கிறது. யோவாப் குற்றமில்லாத 2 நீதிமான்களை கொன்று போட்டவன்.
சமாதான காலத்திலே அவர்களுடைய இரத்தத்தை சிந்தி தாவீதுக்கு தீங்கு செய்தவன். அப்னேரும் அமாசாவும் யாருக்கும் ஒரு தீங்கும் செய்யவில்லை. அவர்கள் இருவரும் தாவீதுக்கு நன்மை செய்ய ஆயத்தமாய் இருந்தார்கள். யோவாப் அவர்கள் இருவரையும் கொன்று போடாமல் உயிரோடு விட்டிருந்தால் அவர்கள் தாவீதுக்கு இன்னும் அதிகமாய் சேவை செய்திருப்பார்கள். யோவாப் அப்னேரையும் அமாசாவையும் கொன்ற குற்றத்திற்காக அவன் சாக வேண்டும் என்பது சாலமோனுடைய தீர்ப்பாய் இருக்கிறது. யோவாப் நீதியின் பட்டயத்தால் கொல்லப்பட வேண்டும். யோவாப் இப்போது பலிபீடத் தண்டையில் இருக்கிறான். பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டு அங்கே தனக்கு அடைக்கலம் தேடுகிறான். ஆனாலும் யோவாப் சாக வேண்டும் என்று சாலமோன் தீர்ப்பு சொல்லுகிறார். யோவாப் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக்கொண்டு தப்பித்து போவதை விட அவன் செத்துப்போவதே அவனுக்கு கிடைக்கும் நீதியான தீர்ப்பாய் இருக்கும் என்று சாலமோன் நினைக்கிறார். யோவாபோ பலிபீடத்தை விட்டு வெளியே வரவும் விரும்பவில்லை. அதே வேளையில் தன்னால் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது என்பதும் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. சாலமோன் பெனாயாவிடம், நீ போய் யோவாபின் மேல் விழு என்று கட்டளை கொடுக்கிறார். பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போகிறான். அங்கே யோவாப் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டிருக்கிறான். பெனாயா யோவாபை பார்த்து, வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்கிறான். அதற்கு யோவாப், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்று பெனாயாவுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறான். ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய், யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொல்லுகிறான். வேதாகம வரலாற்றில் ஒரு சில நபர்களுக்கு மரணம் வரும்போது அவர்கள் எந்தவித எதிர்ப்பும் காண்பிக்காமல் மரித்து போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். தங்களுடைய ஜீவன் தப்பிக்க யோவாப் ஓடிப்போய் இருந்திருக்கலாம். ஆனால் யோவாபோ சாவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். எங்குதான் தப்பித்து போனாலும் ராஜாவின் கையினால் கொல்லப்படுவது நிச்சயம் என்று யோவாப் நினைத்திருக்க வேண்டும். பயந்து ஓடுவதற்கு பதிலாக தனக்கு சாதகமான இடத்தில் மரித்து போவது நலம் என்று யோவாப் நினைத்து தான் பலிபீடத்தின் கொம்புகளுக்கு அருகிலேயே சாகப்போவதாக கூறுகிறான். யோவாப் கர்த்தருடைய கூடாரத்திலே பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டிருப்பதினால் அவனை என்ன செய்வது என்று பெனாயாவுக்கு தெரியவில்லை. யோவாபை பலிபீடத் தண்டையிலே கொன்று போடுவதா அல்லது அவனை அங்கேயிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து கர்த்தருடைய கூடாரத்திற்கு வெளியே அவனை கொன்று போடுவதா என்பதும் பெனாயாவுக்கு தெரியவில்லை. பெனாயாவுக்கு கர்த்தருடைய பிரமாணம் தெரியாது. ஆனால் சாலமோனோ கர்த்தருடைய பிரமாணத்தை நன்றாய் அறிந்திருக்கிறவர். யோவாப் கர்த்தருடைய கூடாரத்தை விட்டு வெளியே வர மறுக்கிறான். பெனாயாவுக்கு யோவாபை எப்படி கொல்லுவது என்று குழப்பம் உண்டாயிற்று. சாலமோனுடைய ஆலோசனையை பெற்று அதன் பிரகாரமாக யோவாபுக்கு செய்யலாம் என்று பெனாயா தீர்மானிக்கிறான். நடந்த சம்பவத்தை பெனாயா சாலமோனுக்கு சொல்லுகிறான். அப்பொழுது சாலமோன் பெனாயாவை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமாய் யோவாப் முகாந்திரம் இல்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு என்று சொல்லுகிறார். பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்திருக்கிறவனை யாரும் கொல்லக்கூடாது. ஆனால் அவன் கொலைகாரனாக இருந்தால் அவனை கொன்று போடுவதற்கு தடை ஒன்றும் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் கூட அவனை கொன்று போடுவதற்கு பிரமாணத்தில் இடம் உள்ளது. யோவாப் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தாலும் அங்கே அவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் சாலமோன் பெனாயாவுக்கு சொல்லுகிறார். சாலமோனுக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் தெரியும். யோவாப் பெனாயாவையும் அமாசாவையும் கைப்பிசகாய் கொண்டு போடவில்லை. யோவாப் திட்டமிட்டு சதி ஆலோசனை செய்து துணிகரமாய் அவர்கள் 2 பேரையும் கொன்று போட்டான். யோவாப் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்று போட்டான். ஆகையால் யோவாபின் இரத்தப்பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. இப்படியே அவர்களுடைய இரத்தப்பழி என்றும் யோவாபுடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும் தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவது என்று சாலமோன் தன்னுடைய நியாய தீர்ப்பை உறுதி பண்ணுகிறார். குற்றமில்லாமல் கைப்பிசகாய் கொன்று போட்டவனுக்கு பலிபீடத் தண்டையில் அடைக்கலம் கொடுக்கப்படும். துணிகரமாய் கொன்று போட்டவனுக்கு பலிபீடத் தண்டையில் அடைக்கலம் இல்லை. எதேச்சையாக ஒருவனை கொன்று போட்டவன்
பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டால் அவனுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக அங்கே மிருகத்தின் இரத்தம் பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படும். யோவாபின் பாவமோ துணிகரமான பாவம். அவனுடைய பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை. அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆகையினால் யோவாபை பலிபீட தண்டையிலே கொன்று போடுமாறு சாலமோன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். கிறிஸ்துவே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நாம் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவையும் அவருடைய நீதியையும் பற்றி கொள்ள வேண்டும். நாம் மரித்தாலும் கிறிஸ்துவின் சமூகத்திலே மரிக்க வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்க வேண்டும். பலிபீடத்தின் கொம்புகள் கொடுக்கும் பாதுகாப்பை விட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கும் பாதுகாப்பு பெரிதாய் இருக்கும். சாலமோனுடைய கட்டளையின் பிரகாரம் யோய்தாவின் குமாரன் பெனாயா கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு போய் யோவாப் மேல் விழுந்து அவனை கொன்று போடுகிறான். யோவாப் வனாந்திரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்படுகிறான். பெனாயா யோவாபை எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக கொன்று போட்டிருக்க வேண்டும். சாலமோனுக்கு யோவாபை பழிவாங்க வேண்டும் என்னும் எண்ணமில்லை. அவர் தன்னுடைய தகப்பனாராகிய தாவீதின் கட்டளையை நிறைவேற்றுகிறார். நீதியான காரியங்களை செய்வது சாலமோனுக்கு பிரியமாய் இருக்கிறது. சாலமோன் கர்த்தருக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் தன்னுடைய ராஜ்யபாரத்திற்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யோவாபுக்கு தண்டனை நிறைவேற்றின பின்பு தாவீதுக்கு கர்த்தராலே சமாதானம் உண்டாயிற்று. சாலமோன் சொன்ன பிரகாரம் தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிற்று. யோவாபை போல கலகத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணுகிற மனுஷர் செத்துப்போன பின்பு தேசத்திலே சம்பூரண சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிற்று. சாலமோன் தன்னுடைய வீட்டாருக்கும் சிங்காசனத்திற்கும் சமாதானமும் ஆசீர்வாதமும் தேவைப்படும் போது அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தரே எல்லா சமாதானத்திற்கும் பாத்திரர். அவரே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாகவும் ஊற்றின் கண்ணாகவும் இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் பரிபூர்ணமடைய வேண்டும் என்பதற்காக தாவீது நித்திய காலத்தை நோக்கி பார்க்கிறார். சாலமோனுடைய சமாதானம் கர்த்தராலே உண்டான சமாதானம். கர்த்தருடைய சமாதானம் என்றென்றைக்கும் நித்திய காலத்திற்கும் தங்கி இருக்கும்.